மீண்டும் திரும்பி வந்தபோது அன்புடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். யோவான் மார்க்கு முதன்முறை பவுலுடன் ஊழியத்துக்கு சென்றபோது திரும்பி சென்று விட்டான். பவுல் அவரை பாராட்டும்படி தேவன் அவரை மீண்டும் பயன்படுத்தினார். தேவன் ஒருமுறை பேசுவார், இருமுறையும் பேசுவார் என்று யோபு கூறுகிறது எத்தனை உண்மையான காரியம். நாம் பாவியாக இருந்தபோதே நம்மை நேசித்து அழைத்த தேவன் அவருடைய பிள்ளைகளாக மாறிய பின்னர் நம்மை விட்டு விடுவாரா என்ன? அத்திமரத்துக்கே இரண்டாவது வாய்ப்பளித்த தேவன் அவருடைய சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விடுவாரா என்ன? ஆண்டவருக்கு நம்மை புதுப்பித்துக் கொண்டு பயணிப்போம். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்திய போது சகோதரர்கள் பயந்தார்கள். அவரோ அவர்களை அருகில் அழைத்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார். நீங்கள் பயப்பட வேண்டாம், இது தேவனுடைய ஏற்பாடு என்றார். உங்களை பராமரித்து உங்களை பாதுகாப்பேன் என்றார். எத்தகைய ஒரு இரட்சகன்! நம்முடைய இரட்சகர் நம்மேல் எப்பொழுதும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளியதில்லை. யோசேப்புக்கும் சகோதரர்களுக்கும் உறவு புதுப்பிக்கப்பட்டது. அவர்கள் யோசேப்புடன் உரையாடினார்கள். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகைமை நீங்கி உறவு புதுப்பிக்கப்பட்டது. உண்மை அல்லவா? நாம் நேரடியாக கிருபாசன தண்டை செல்ல வாய்ப்பு பெற்றிருப்பது நாம் பெற்ற ஸ்லாக்கியம் அல்லவா? ஆகவே நாம் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்ற மக்களாய், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வோம். இது யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு சிறிய பாடமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.